வசதி கொஞ்சம் இங்க அதிகம் தான். ஷூர், எஜமானிமா உத்தரவு போட்டா மறுக்க முடியுமா? வந்துடுறேன். வந்துடுறேன்னு சொல்லிட்டு அப்புறம் தவற மாட்டீங்களே? எப்படிமா சொல்ல முடியும்? இதெல்லாம் ஆபீஸ் உத்தியோகமா? போனோம், டேபிள்ல உட்காந்தோம், ஃபைல பார்த்தோம், வந்தோன்னு. போலீஸ்கார உத்தியோகமா? அப்பன்ஸ் கிரைம், அரெஸ்ட், ஆல்வேஸ் ஆன் டியூட்டி. அப்போ குடும்ப டியூட்டி ஒண்ணும் இல்லையா? அதை பார்க்க வேண்டாம்? அதுல நான் தவறவே இல்லையே. குடும்ப டியூட்டியை ஒழுங்கா பார்த்ததுனாலதான் ஆரோக்கியமா 3 ரத்தனங்களை பெற்றிருக்கேன். ஏன் என்ன வேணுமா? கொடுக்குறேன், எனக்கு ஒண்ணும் கஷ்டம் இல்ல. பிள்ளைங்க காலையில விட போகுது. வயசுக்கு தகுந்த மாதிரி பேசுங்க. என் வயசுல அவங்களும் இப்படித்தான் பேசுவாங்க. இன்னைக்கு என்னமோ உனக்கு ஸ்பெஷல் டியூட்டி போட்டிருக்கிறதா சொன்னாங்களே? எஸ் டாடி. சாரி சார். தீப்பொறி கோவிந்தன்னு என் ஏரியாவில் பெரிய ரவுடி. சொந்தமா கொல்லம்பட்ட வச்சுக்கிட்டு திருட்டுத்தனமா துப்பாக்கிகளை தயார் பண்ணி ஸ்மக்லர்ஸ்க்கு சப்ளை பண்ணிட்டு இருக்கான். அவனை பிடிக்க சொல்லி வாரண்ட் கொடுத்திருக்காங்க. நேர்ல போய் நானே அரெஸ்ட் பண்ண போறேன். குட் மார்னிங் டாடி. மார்னிங் சார். மை டியர் பிரதர், அவனை அரெஸ்ட் பண்ணாம தடுக்கிறதுக்கு முன்னெச்சரிக்கை ஜாமீன் எடுக்க சொல்லி என் சீனியர் எனக்கு சொல்லியிருக்கார். நான் ஆர்டர் வாங்கிட்டா இந்த இன்ஸ்பெக்டர் கோவிந்தன் அரெஸ்ட் பண்ண முடியாதே. வக்கீலோட திறமை சட்டத்துல, இன்ஸ்பெக்டருடைய திறமை சாமர்த்தியத்துல. எது ஜெயிக்குதுன்னு பாக்கலாம்னா? ஓகே, பார்க்கலாம். இந்த போட்டி வேண்டாமேன்னு தான் 2 பேருமே போலீஸ்ல சேர்த்துருங்கன்னு அப்பவே சொன்னேன். ஒரே ட்ரெஸ்ஸா மாத்தி மாத்தி 3 பேரும் போட்டுக்கலாம்னா? இருந்தாலும் உங்க அம்மா பெரிய கஞ்சிப்பா. சிக்கனத்துக்கா சொன்னேன். ஒரே வயிற்று பிள்ளைங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பந்தயம் போட வேண்டாமேன்னு தான். போடட்டும்மா, போடட்டும். குடும்பம் இருந்தா பலசரக்கிற மாதிரி இருக்கிறது ஸ்போர்ட்ஸ் கிரவுண்ட் மாதிரி இருக்கணும். ஒருத்தனை ஒருத்தன் முந்த பார்க்கணும். யாரு முன்னுக்கு வந்தாலும் பெருமை குடும்பத்துக்கு தானே. I'm correct? Yes, Dad. By the way, ஏண்டா தியாகு, இந்த தீப்பொறி கோவிந்தங்கிறவன முன்னாலேயே தெரியுமா உனக்கு? எனக்கு தெரியாதுப்பா. என் சீனியரோட கிளையண்ட் ஒன் மிஸ்டர் சைமன் அலெக்சாண்டர். அவர் தான் கோவிந்தனோட பெயில மூவ் பண்ண சொல்லியிருக்கார். பேர் என்ன சொன்ன? சைமன் அலெக்சாண்டர். சைமன் அலெக்சாண்டர். அவனுக்கு ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு சம்பந்தம் இருக்குல்ல? ஐ திங்க் சோ. எந்த ஸ்டார் குறுக்கனாலும் சரி, அந்த கோவிந்தனை நான் கைது பண்ணாம விட மாட்டேன். கரெக்ட் தம்பி, என் பெயில் ஆர்டர் போச்சேன்னா நீ கைது பண்றது ஃபெயில் ஆயிடும். கரெக்ட். என்னப்பா கரெக்ட்? கொஞ்சம் பொறுப்பா. தியாகு, உன் கருப்பு கோட்டை நினைச்சதுன்னா பாம்பு பாலா கக்குதுன்னு சொல்லுவேன், பசுமாடு விஷமா கறக்குதுன்னு சொல்லுவேன். அது உன் அறிவை பொறுத்தது. ஆனா இந்த காக்கி சட்டைக்கு அறிவு மட்டும் போதாதுப்பா, ஆற்றலும் வேணும். ஐ மீன் சென்ஸ் அண்ட் ஸ்ட்ரென்த். இந்த 2 சேர்ந்துச்சுன்னா உன்னுடைய பெயில் ஆர்டர்லாம் பஞ்சாப் பறந்துடும் மகனே. தியாகு, எது எந்த பக்கம் சேருது பத்தியா? தொழிலுக்கு தொழில், தொழில கை போடுதுடா. உங்க அம்மா சரியான டியூப் லைட். தோல்ல கை போட்டா மனசு விட்டு போயிடுமா? என் மனமெல்லாம் நிறைஞ்சிருக்கிறது என் பிள்ளைகள் தான். இஸ் மை ரைட் ஹேண்ட் அண்ட் இஸ் மை லெஃப்ட். அப்போ என்ன விட்டுட்டீங்களா? நான் உன்னை விட்டாலும் நீ என்ன விட மாட்டியம்மா? அதான் என்ன பிடிச்சி கைத்த கட்டி கழுத்துலயே தொங்க விட்டுக்கிட்டு இருக்கிய. டச்சி, அப்பாடா கழுதிய, திரும்ப கழுத்துலயே தொங்க விட்டுக்கிட்டு இருக்கிய. அப்பா, ஐயோ, சும்மா இழுங்க. நான் சொல்லல, வெளிய பீளோ மேல ஏறி கேளம் போல்ட்டா எடுத்துருக்கு. சேலை தடுக்கி விட்டுருச்சா, தொப்பு கட்டியில கீழே விழுந்துருச்சு. இந்நேரம் நான் மட்டும் போய் தடுக்கல, காலு முழிஞ்சிருக்கும். நீயே கேரம் போர்டு எடுத்து கொடுக்க கூடாது. சாலி இங்கிலீஷ் வர கழுத. ஏன்டா அடிக்கிறீங்க? போய் டாக்டர் கூட்டிட்டு வாங்கடா. ஏன் சிரிக்கிற? சும்மா தவறி விழுந்ததா போய் சொன்னமா, எனக்கு ஒண்ணுமே இல்ல. அட கழுதே, அப்பாவே கொஞ்ச நேரத்துல பயமுறுத்திட்டியே. பின்னப்பா, அண்ணாவெல்லாம் மனசுல அம்மா கழுத்துலன்னு பெருமையா சொன்னீங்களே, என்ன மட்டும் மறந்துட்டீங்களே. உண்மையா? நான் மறக்கிறதா? அம்மா, அம்மா, நீதான் என் உயிரோட கலந்து இருக்கியடா. உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா இந்த அப்பாவால தாங்க முடியாதும்மா. அப்பா மட்டும் என்ன, இந்த குடும்பத்துல யாராலையும் தாங்க முடியாதும்மா, தாங்க முடியாது. கல்பனா, பார்த்தது போதுங்க. நான் எங்க டாடி கிட்ட சொல்லி உங்க 2 பேர் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றேன். நீ ஒருத்தி எதை எங்க பேசுறதுன்னு தெரியாம, நீங்க மட்டும் ஒரு ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட், எங்க எப்படி பார்க்கணும்னு தெரியாம. சும்மா இரு.
ஓகே டைம் ஆச்சு. உங்க கிளாஸுக்கு நீங்க போங்க, நான் என் கிளாஸுக்கு போறேன். வரேண்ணா. ஓகே பை. நீதான் தீப்பொறி கோவிந்தனா? தீப்பொறி இங்க இருக்கு, நான் வெறும் கோவிந்தன் தான். உன்னை அரெஸ்ட் பண்றதுக்கு ஆர்டரோட வந்திருக்கேன். அட்ராங்க, இது வரைக்கும் 1000 போலீஸ் இந்த பக்கம் வந்து போயிருக்கானுங்க. அரஸ்ட்ங்கிற வார்த்தைய தைரியமா திடமா இது வரைக்கும் இந்த கோவிந்தன் கிட்ட எவனும் சொன்னதில்ல. தம்பி என்ன பேட்டைக்கு புதுசா? சதா வாடா. ஏய், உங்க அப்பா போலீஸ் பிடிச்சு போறாங்க, சீக்கிரம் போய் பார்க்கலாம். எனக்கு அந்த எஸ்பியா வீடு தெரியும், அந்த வீட்டை காட்டு. நீ போய் அவர்கிட்ட கெஞ்சி அழுது கேட்டினா ஒருவேளை உங்க அப்பா விட்டாலும் விட்டுருவாரு. போய் கேக்குறியா? சரி. வா. யாருங்க பையன்? தெரியல, அவன் அப்பாவை போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்களா? உங்க அப்பா பேர் என்னப்பா? இப்படி கோவிந்தன். உங்க அம்மா இருக்காங்களாப்பா? எங்க அம்மா எப்பவோ செத்து போயிட்டாங்க. எங்க அப்பா தான் எனக்கு அம்மா மாதிரி. குழந்தை கூட்டிட்டு போய் சாப்பிட வை. எங்க அப்பாவை பார்க்காம நான் சாப்பிட மாட்டேன். பெத்தவளும் இல்ல, அப்பா வேற உள்ள, குழந்தை எங்க போகும்? முடிஞ்சா இல்ல, முடிஞ்சா அவங்க அப்பா கொஞ்சம் விடுதலை செய்யலாம். கையில ஒரு சின்ன குழந்தைய வச்சுக்கிட்டு கறந்த ரவுடி பையனுக்கு பொறுப்பானா? உங்க அப்பா பார்த்தேன்னா எங்க தாத்தா சட்டம் இருக்கு, அதுக்கு என்ன பதில் சொல்லு? முடியுமான்னு தான் கேட்டேன். நாமளும் குழந்தைகளை பெற்றவங்களாச்சே. சென்டிமெண்ட்டை டச் பண்றீங்களா? பார்க்கலாம். போய் சாப்பிடு. வாப்பா. தீப்பொறி கோவிந்தனா? நீ என்ன மனுஷனா மிருகமா? உங்க போலீஸ்ல மிருகத்தை கூட அரெஸ்ட் பண்ணுவீங்களோ? தனாவிட்ட பேசுற தோலை உரிச்சு தொங்க விட்டுருவோம். உன் தொழில நீ எதில் எக்ஸ்பர்ட்? துப்பாக்கி தயார் பண்றதுல கை தேர்ந்தவன், கள்ள நோட்டுக்கு சரியா அச்சு தயார் பண்றதுலயும் கை தேர்ந்தவன். இதுவரைக்கும் உன்னுடைய தொழில எவ்வளவு சம்பாதிச்சிருப்ப? சாகர வரைக்கும் தீர்க்க முடியாத பெரிய கடனை சம்பாதிச்சு வச்சிருக்கேன். நீ என்ன சொல்ற? காசுக்காரங்களுக்கு வேண்டிய புத்துநோய் இந்த பரதேசியோட சம்சாரத்துக்கு வந்துச்சு. பாவி படுத்தா ஒரே மாசத்துல செத்தா. நானும் எப்படியாவது போற உயிரை பிடிச்சு நிறுத்திடலாம்னு ராப்பகலா நெருப்புல உழைச்சு சம்பாதிச்சு லாட அடிச்சு இன்னும் இருக்கிற பொருளை எல்லாம் வித்து நோட்டா மாத்தி டாக்டர்கிட்ட கொடுத்தேன். அவரு, ஏய் நீ கொடுத்த காசு ஒரு ஊசி கூட பத்தாதுரா, போய் இன்னும் கொண்டா அப்படின்ட்டார். உனக்கு யாருமே உதவி செய்ய முன் வரலையா? ஏழைகளுக்கு உதவி செய்ய எப்பவுமே எலெக்ஷன் நேரத்துல தானே வருவாங்க. ஆனா அந்த ஆபத்து நேரத்துல முதலாளி அலெக்சாண்டர் வந்தாரு, வேணுங்கிற அளவுக்கு பணம் கொடுத்தாரு. வெள்ளை பேப்பர்ல மட்டும் கையெழுத்து வாங்கிட்டாரு. அப்புறம் கடன் பத்திரம் தான் நினைச்சேன். ஆனா கடைசி வரைக்கும் அடிமை சாசனத்துல கையெழுத்து வாங்குறாருன்னு அப்ப எனக்கு தெரியாது. இந்த உலகத்துல யாரு மேலேயாவது உனக்கு உண்மையான அன்பு உண்டா? எந்த நாய்ங்க மேலேயும் கிடையாது. என் வீட்டுல பல ஜாதி நாய் இருக்கு. பசிச்ச நேரத்துல கெட்டவை எறும்பு போட்டா தொடாது, உயிரே போனாலும் அவனுக்காக வாலாட்டாது. நீ யாரு பேர்லயும் அன்பு வைக்காட்டி போனாலும் உன் மேல உயிரை வச்சிருக்கிறவன், உனக்காக அன்பு செலுத்துறவன் யாராவது ஒருத்தர் இருப்பானே? ஒரு பயம் அவனும் இல்ல. இந்த பயம் அவன் இருக்கானே. உன் மகனை தான் சொல்றேன். கொண்டாட்டிக்கா கடங்காரானேன்னு சொன்னியே, அவ பெத்த பிள்ளைய காக்க வேண்டியது உன்னுடைய கடன் இல்லை, அவனை நல்லபடியா வாழ வைக்க வேண்டியது உன்னுடைய கடமை இல்லை. அவனுடைய வருங்கால வாழ்க்கை நினைச்சாவது நீ நல்லவனா வாழ வேண்டாம். ஐயா நெஞ்சால சொல்றேன், நான் நல்லவையா, நான் நல்லவன். பட்ட கடனுக்காக கெட்டதை தவிர
செத்து போன என் பொண்டாட்டி மேல ஆணையா சொல்றேன், நான் நல்லவையா? உன்னுடைய சத்தியத்தை நம்பி உன்னை நான் வெளியே அனுப்புறேன். ஏன் தெரியுமா? என்னுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமான ஒருத்தர் உனக்காக ஜாமீன் கொடுக்க முன் வந்திருக்கிறார். வந்து பாருங்க, அலெக்சாண்டர் முதலாளி வருவார் எனக்கு தெரியும். நான்சென்ஸ். உன்னுடைய பழைய புத்தி உன்னை விட்டு போகலையே. நான் அவனை சொல்லல, உன்னுடைய மகனை சொல்றேன். அவன் தான் உனக்காக தன்னுடைய கண்ணீர்ல கையெழுத்து போட்டிருக்கான். ஐயா, என் மகன் எனக்காக அழுதானா? உன் மகன் தான்ப்பா உனக்காக அழுவான். மறுபடி சொல்றேன், அவனுக்காக தான் உன்னை வெளியே அனுப்புறேன். அவனையும் ஒரு குட்டி கோவிந்தன் ஆக்கிடாத. இன்ஸ்பெக்டர் இருக்காரா? இல்லையே, வெளியே போயிட்டார். எந்த காலத்திலும் எந்த இன்ஸ்பெக்டரும் என்னால இவ்வளவு துணிச்சலா கைது பண்ணதில்லை. எந்த காலத்திலையும் எந்த தனிப்பட்ட ஒரு மனிதனும் இங்க வந்து இவ்வளவு தைரியமா பேசினதில்லை. பணத்துக்கு சட்டம் பயந்த காலம் போயிடுச்சு. இப்ப சட்டத்தோட கை உயர்ந்துடுச்சு. By the way, நீங்க யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? விக்டரி ஹோட்டல் சோல் ப்ரொப்ரைட்டர் அலெக்சாண்டர், சைமன் அலெக்சாண்டர். I see. உங்க ஹோட்டல்ல இருந்து நாங்க யாரையும் கைது பண்ணலையே. நான் கேட்கிறது கோவிந்தன். Which கோவிந்தன்? தீப்பொறி கோவிந்தன். அவனுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? அவன் என்னுடைய ஆள். அவனை ஜாமீன்ல எடுக்கணும். வேலோ, உங்களுக்கு அவன் மேல உள்ள சார்ஜ் என்னன்னு தெரியுமா? சார்ஜ் எவ்வளவு பெருசா இருந்தாலும் அவனை வெளியே கொண்டு வர கெப்பாசிட்டி எனக்கு உண்டு. அதே சமயம் நீ யாருன்னு வெளிக்காட்டுற கெப்பாசிட்டி எனக்கு உண்டு. அலெக்சாண்டர், பழைய கேடி அலெக்ஸ். என்ன முழிக்கிறேன்? ஞாபகம் இல்ல? 15 வருஷத்துக்கு முன்னால கள்ளக்கடத்து பொருளோட கோவளம் கடற்கரையில நீ வந்து இறங்கின. துணிச்சல் உள்ள ஒரு போலீஸ் ஆபீசர் உன்னை பாஞ்சு பிடிச்சான். நீ அவனை அடிச்சு போட்டுட்டு தப்பிக்கிறதுக்காக கடல்ல குதிச்ச. அவன் உன்னை விடல. அவனும் தண்ணீரை குதிச்சு பாஞ்சு உன்னை பிடிச்சான். உன் கத்தி எடுத்து அவன் கழுத்தை அறுத்துட்டு நீ தப்பிச்சுக்கிட்ட. அந்த போலீஸ் ஆபீசர் செத்து போயிருப்பான் நீ நினைப்ப. இல்ல, அதே போலீஸ் ஆபீசர் ராஜசேகர் அலெக்ஸ், நீ என் கழுத்துல போட்ட மார்க் அழிய போறதில்ல. அதே மாதிரி நான் உன்னை கைதி பண்ணாம விட போறதில்லை. என்னைக்கும் உன் கைக்கு வழங்க மாற்றணும், அன்னைக்குதான் இந்த காக்கி சட்டையை கழட்டுவேன். பழைய அலெக்ஸ் இதை கேட்டிருந்தா பயந்திருப்பா, உன்கிட்ட பணிஞ்சிருப்பா. ஆனா இது பழைய அலெக்ஸ் இல்ல, அலெக்சாண்டர் தி கிரேட். நான் டெல்லி வரைக்கும் போவேன், உங்களுக்கு தெரியுமா? நான் டைரக்டா டெல்லிக்கே பேசுவேன், அது உனக்கு தெரியுமா? பை தி பை, என் பர்சனல் கேரண்டியில கோவிந்தனை ஜாமீன்ல வேணும். எவ்வளவு பணம் கட்டணும்? உன் கள்ளப்பணம் இங்க தேவையில்லை. நான் கோவிந்தனை முன்னாலேயே விட்டுட்டேன், அவன் மகனுடைய கண்ணீருக்கு இறங்கி. எஸ்பி, என் முகத்தலை கரிப்பூசி முதலா நீங்க சண்டை ஆரம்பிச்சிட்டீங்க. சண்டை ஆரம்பிச்சது எப்போவோ மேன், அது சீக்கிரம் முடிய போகுது. முடிவு யாருக்குன்னு பார்க்கலாம், பொறுத்திருந்து பார். போதும்மா, கொஞ்சம்பா. ஐ, தீப்பொலி கோவிந்த மகன் இல்ல, அதான் தலைய இந்த வெட்டு வெட்டலாம். ரமாயி, சும்மா எழுங்கம்மா. ஊளுக்குள்ள இவங்க அப்பன் பெரிய லவுடி, அதனாலதான் பயந்து போய் போலீஸ் அம்மா சோத்த ஊட்டி உள்ளாகுன்னு பாக்குலவுக்கு தப்பா நினைக்க போலாக. என்னடா உங்க அப்பன் பெரிய சண்டியலு, லோட்ல அந்த ஆட்ல இந்த லாமாய பார்த்தா போதும் உங்க அப்பன் பாத்ரூமுக்கு போயிடுவான், தெரியுமா? இவ்வளவுதான் உங்க அப்பாவா? நான் சொன்னது எதையும் சொல்லிப்படாத. அம்மா பயமா இருக்குதுமா, வயத்தை கலக்குது. அம்மா, நான் பாத்ரூமுக்கு போயிட்டு வாழ. ஆமாம்மா, வேடாங்க, நான் இருக்கிறேன். எங்க வீட்டுக்காரரு போன்ல உங்களை ஜாமீன்ல விட்டுட்டு தான் சொன்னார். ஐயாவுக்கு ரொம்ப பெரிய மரம். அம்மா,
எனக்கு கடவுளை தெரியாது. ஆனா ஐயாவை பார்த்த உடனே கடவுளை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இறந்து போன இவ அம்மாவுடைய பிரார்த்தனையோ என்னமோ இந்த குழந்தைக்காக உங்களுக்கு விடுதலை கிடைச்சிருக்கு. இனிமே மகனை வளர்க்கறத பாருங்க. மத்த எதுவும் சத்தியமா மனசுல கூட தோணாதுங்க. என் கண்ணால பார்த்தேனே, இந்த கெட்டழிஞ்ச மகனுக்கு கௌரவம் கொடுத்து அழுக்கு பிள்ளைய கையால தொட்டு எவ்வளவு அருமையா சோறு விட்டீங்க. எனக்கு சொல்ல வார்த்தையே இல்லம்மா. ஆனா இவனுக்காக என் உயிரை கூட கொடுப்பேம்மா. யாருக்காகப்பா உயிரை கொடுப்ப? அலெக்சாண்டருக்காகவா? ஐயா, என்ன வேணா செருப்பால் அடிச்சிருக்க. அந்த பேரை மட்டும் இனிமே சொல்லவே சொல்லாதீங்க. கஷ்டம் வந்தா மறுபடியும் அலெக்சாண்டர் பக்கம் போய் தானே தீருவேன். அப்படியே போனாலும் என் பணம் தான் போகும். நான் போக மாட்டேன். ஒரே பிள்ளை மேல ஆணையா சொல்றேன். வரேம்மா, வரேன். படத்தை சாப்பிட்டானா? கோவிந்தன் சாப்பிடல, இலை போடு. வா. சாப்பிடுப்பா. ஹாய் கல்பனா. ஐ எம் சாரி டியர், ஒரு கிளைண்டோட பேசிட்டு இருந்தேன், அதான் லேட் ஆயிடுச்சு. சாரி ரொம்ப சுலபமா சொல்லிட்டீங்க. காலேஜ் முடிஞ்சு எவ்வளவு நேரமா காத்துட்டு இருக்கேன் தெரியுமா? ஐ எம் சோ சாரி. இத பார், ஐ ப்ராமிஸ் நெக்ஸ்ட் டைம்ல இருந்து உன்னை வெயிட் பண்ண விட மாட்டேன். அந்த நெக்ஸ்ட் டைம் எப்ப? இந்த வருஷமா அடுத்த வருஷமா? லுக் டியர், நாளைக்கு விக்டரி ஹோட்டல்ல எனக்கு ஒரு டிஸ்கஷன் இருக்கு. நீ கரெக்டா 7 மணிக்கு அங்க வந்துடு. டிஸ்கஷன் முடிச்சிட்டு உன்னை சந்திக்கிறேன். இப்படி ரோட பிளாக் பண்ணி போக்குவரத்துக்கு ட்ரபிள் கொடுத்தா கைது பண்ணுவீங்களா? எஸ், கைது பண்ணுவேன். கைது பண்ணி நேரா உங்க 2 பேரை வீட்டுக்கு கொண்டு போய் பர்மனண்டா உள்ள தள்ளிடுவேன். தேங்க் யூ சார். நீங்க கொஞ்சம் கலந்துக்கிறீங்களா? ஏன், உங்களுக்கு ஏதாவது முக்கியமான வேலை இருக்கா? ஏய், பல்ல உடைச்சிடுறேன் ராஸ்கல். என்னைய கேள்வி கேட்கிறேன்? ஓகே சார், பாய் கல்பனா. கோவிந்தன், டே நாயே, உன்னேத்தான். மானம் கெட்டவனே, என் ஜாமீன்ல வெளியே வராமே எஸ்பி கால்ல விழுந்து விடுதலை வாங்கினியாமே. காலி பசங்க கால்ல விழுந்து கிடந்தவன் கடவுள் கால்ல விழுந்தா தப்புன்னு? அப்போ போலீஸ் உன் கடவுள், போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம் கோயில். தொழில் செய்ய இடத்துல துப்புன ஜாக்கிரதை. இனிமே நீ எனக்கு முதலாளியும் இல்ல, நான் உனக்கு அடிமையும் இல்ல. நீ கையெழுத்து போட்டு கொடுத்த கடன் பத்திரம் எல்லாம் இன்னும் காலாவதி ஆகல. தர வேண்டிய பாக்கி நிறைய இருக்கு. தர வேண்டிய பாக்கிய தர வேண்டிய நேரத்துல தர வேண்டிய முறையில தருவேன். போலீஸ் உன் பக்கம் இருக்குங்கிற திமிரா? நியாயம் என் பக்கம் இருக்குங்கிற தைரியம். இதுல 10,000 இருக்கு. உன் செலவுக்கு தேவைப்படும். வாங்கிக்க. வாங்கிக்க. நன்றி கெட்ட ராஸ்கல், நீ நோட்ட ஏரியல இந்த அலெக்சாண்டரையே தூக்கி எறிஞ்சிட்டேன். இந்த அகம்பாவத்துக்கு நீ என் கால்ல விழறேனோ விழ வைக்கிறேனோ எது எப்படி நான் அப்புறம் பாத்துக்கலாம். போய